ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை இடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏங்க, இந்த எள்ளு வந்துட்டு தீபா கொண்டு வந்து கொடுத்து கூட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. அது மழை பெஞ்சதுனால எங்கள் அம்மா வந்து வேலை எதுவும் இல்லையா, வீட்டில் இருந்ததுனால இன்றைக்கி அந்த எள்ளை வந்துட்டு புடச்சி அதை கல் இல்லாமல் அரித்து காய வச்சுருந்தாங்க. நான் ஒரு வேலையாக பேங்க் வெளியில் போயிட்டு வந்தேன். வரதுக்குள்ளே அம்மா பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கலையும் உரிச்சு வச்சுருந்தாங்க. சரி, வந்ததும் களத்தில் இறங்கி வேலையை பார்ப்போம், எள்ளுருண்டை செஞ்சு வச்சா வந்ததும் பசங்க ஈவினிங் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிடுவானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணலான்ட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வேர்க்கடலை வறுத்துட்ருக்கேன். இந்த சைடு எள்ளு அனல் வந்து சிம்மில் வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். நிறைய பேர் இதில் வந்துட்டு கேவுரு அடை போட்டு செய்வாங்க. அது எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால் பார்த்திங்கன்னா ஒன்லி எள்ளு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வெல்லம், இது மட்டும் போட்டு தான் நம்ம இன்றைக்கி எள்ளுருண்டை செய்ய போகிறோம். உங்களுக்குலாம் எத்தனை பேருக்கு எள்ளுருண்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் அனல் சிம்மில் வச்சுட்டு சரி 2 சைடும் 2 அடுப்புலேயே வச்சு கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் எள்ளு, ஒரு அடுப்பில் வேர்க்கடலை வச்சு வறுத்துட்ருக்கேன். நீங்களாம் வந்துட்டு கேவுரு மாவு அடை மாதிரி போட்டு அதை இடித்து போடுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா தீஞ்சிடும். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்க்கடலை வந்து என் பசங்க இருக்கும்போது இதை வறுத்துருந்தா என் பெரிய உசுருக்கே இந்த வேர்க்கடலை பத்தாது. ஏன்னா பெரியவன் வந்துட்டு வேர்க்கடலைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதனால் இதை வறுத்து வச்சு ஏதோ ஆறட்டும்னு கொஞ்சம் நேரம் விட்டுறதுனா என் பெரிய உசுருக்கு மட்டும்தான் இருந்திருக்கும் இந்த வேர்க்கடலை. எப்படி ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். எள்ளும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். எள்ளும் பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. எடுத்து முறத்தில் கொட்டி ஆற வைக்கலாம். எள்ளுமே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா தீஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் எள்ளுமே எடுத்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முறத்தில் கொட்டி ஆற வச்சுருவோம். ஓகே, 2 முறத்தில் கொட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அது ஆறுறதுக்குள்ளே வெல்லம் வந்து உடச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எள்ளுருண்டை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், வெல்லத்தை கொட்டி உடச்சிக்கலாம். அம்மாவை கூப்பிட்டு தான் இன்னும் அந்த வேர்க்கடலைலாம் க்ளீன் பண்ண சொல்லணும். இதுக்கு மேலே அப்படியே மிக்சியில் போட்டு 2 அரை போட்டோம்னா நல்லா மஞ்சிரும். ஆறிடுச்சு. அவ்வளோ, அதுக்கு மேலே தோல் எடுத்துகிட்டு அரைக்கலாம். இல்லை தேய்க்காமே படிச்சிட்டு இருக்கிறேம்மா. சரி விடு.
வேர்க்கடலையை மட்டும் தோலை எடுத்துகிட்டு புடச்சி கொடு. வச்சுட்டு வேர்க்கடல வரேன். அதை மேலே வை. கல்லெல்லாம் கீழே போகுது. போதும் பறிச்சு கொடு. எள்ளு ரெடி, வெல்லம் ரெடி, வேர்க்கடலையும் ரெடி. அவ்வளோதான். நம்ம இதுக்கு மேலே வந்து சின்ன ஜார் எடுத்து எல்லாம் அரைக்கிறது தான். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை போட்டுருவோம். ஏன்னா வேர்க்கடலை பார்க்க நம்ம அள்ளி சாப்பிட்ருவோம். அதனால் முன்னே வேர்க்கடலையை அரைச்சி கொட்டிடுவோம். வேர்க்கடலை அரைச்சாச்சு. அடுத்தது எள்ளு அரைச்சிக்கலாம். பாருங்கள் எள்ளு எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோதான். நம்ம உரிச்சு வச்ச வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதிலே நம்ம எள்ளையும் அரைச்சி கொட்டிக்கலாம். அடுத்தது வெல்லம் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் கட்டி கட்டியாக இருக்கும். கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ பாருங்க. அவ்வளோதான். வேர்க்கடலை, வெல்லம், எள் எல்லாமே அரைச்சாச்சு. இதுக்கு மேலே எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான வேர்க்கடலை இது எள் உருண்டை ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.